ஹலோ கைஸ், இந்த உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடு எது, உலகின் வல்லரசு நாடு எதுன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? சரி, ஒருவேளை உங்களுக்கு பதில் தெரியலனா அப்போ எந்த நாட்டோட பொருளாதாரம் மிக பெருசா இருக்கு, எந்த நாட்டோட ராணுவ சக்தி முதல் இடத்துல இருக்கு, எந்த நாட்டோட ஜிடிபி 20 ட்ரில்லியன் டாலரை விட அதிகமா இருக்கு, எந்த நாட்டோட உள்நாட்டு பிராண்டுகள் உலகம் முழுவதும் பிரபலமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்நேரம் உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடு அமெரிக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இங்க கேள்வி என்னன்னா, அமெரிக்கா எப்படி இவ்வளவு பணக்கார நாடாகவும் உலகின் நம்பர் 1 சூப்பர் பவராகவும் மாறியது? இவ்வளவு பவர்ஃபுல்லான நாடாக மாற இவங்க என்ன செஞ்சாங்க? வாங்க இன்னைக்கு வீடியோல இத பத்தி விரிவா பார்ப்போம். இந்த வீடியோ அமெரிக்காவின் வரலாறை பத்தி பேச போகுது. சோ இத மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். கைஸ், பிளாஷ்பேக் உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டை பாருங்க. இது கடந்த 2000 ஆண்டுகளின் வரலாற்றை காட்டுது. இது உலகின் எல்லா நாட்டோடைய மொத்த ஜிடிபி பங்களிப்பு. 1800களுக்கு முன்னாடி இந்தியாவும் சீனாவும் தான் உலகின் 2 பெரிய வல்லரசு நாடுகளாக இருந்திருக்கு. ஏன்னா அந்த காலத்துல பெரும்பாலான வர்த்தக நடவடிக்கைகள் இந்தியா மற்றும் சீனாவை சுத்தியே இருந்தது. அதாவது கடந்த 100 ஆண்டுகள்ல தான் அமெரிக்கா ஆதிக்கம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதை இன்னும் விரிவா புரிஞ்சுக்க இப்போ நம்ம பிளாஷ்பேக் உள்ள போவோம். 1492ஆம் ஆண்டுல தான் இட்டாலியன் எக்ஸ்ப்ளோரர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வட அமெரிக்காவுக்கு பக்கத்துல உள்ள சில தீவுகளை கண்டுபிடிச்சாரு. இதுக்கப்புறம் ஐரோப்பியர்கள் அமெரிக்காவை பத்தியும் ஐரோப்பியர்கள் நடத்தும் அமெரிக்காவின் காலனைசேஷன் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த காலகட்டத்துல ரெட் இண்டியன்ஸ் அழைக்கப்படும் பூர்வீக, அதாவது நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் தான் அமெரிக்காவுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. மற்றும் அந்த காலத்துல அமெரிக்காவுல பல வகையான பழங்குடியினர் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதே சமயம் தென் அமெரிக்காவுல பெரும்பாலும் ஸ்பெயினால காலனைசேஷன் பண்ணப்பட்டது. இதனாலதான் தென் அமெரிக்காவுல இருக்கும் பல நாடுகள் இன்னைக்கு ஸ்பானிஷ் மொழியை பேசுறதுக்கு காரணம். பிரிட்டன் 1600களில் அமெரிக்காவுல தன்னோட முதல் காலனியை நிறுவியது. பிரான்சும் குடியேற்றத்தை அமெரிக்காவுல ஆரம்பிச்சாங்க. அதாவது 3 முக்கிய சக்திகளான பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் அமெரிக்காவை முழுமையா காலனைசேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து அடுத்த சில 100 ஆண்டுகள்ல அமெரிக்காவுல வாழ்ந்த பூர்வீக அமெரிக்கர்களின் மக்கள் தொகை சுமார் 80ல இருந்து 90% குறைஞ்சது. இதுக்கு மிகப்பெரிய காரணம் ஐரோப்பியர்கள் கொண்டு வந்த நோய்கள், ஸ்மால் பாக்ஸ் மற்றும் இன்ஃபுளுன்சா போன்ற நோய்களை கொண்டு வந்தாங்க. பல ஆண்டுகள் கழிச்சு, அதாவது 1775ஆம் ஆண்டு அமெரிக்கா புரட்சியாளர்கள் பிரிட்டிஷை எதிர்த்து சுதந்திரத்துக்காக போர் எடுத்தாங்க. இந்த போரை தான் வரலாற்றுல அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்றாங்க. இந்த போருக்கு அப்புறம் 4 ஜூலை 1776ல அமெரிக்காவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அமெரிக்கா ஒரு புது நாடாக மாறியது. இதுக்கப்புறம் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காங்கிற பேரு உருவானது. அமெரிக்காவோட வளர்ச்சி 1850ஆம் ஆண்டுக்கு அப்புறம் தான் தொடங்கியது. இந்த காலத்துல தான் பிரிட்டிஷ், பிரெஞ்சு மற்றும் ஸ்பானிஷ் காலனிகள் உலகம் முழுசாவும் பல பிரதேசங்களை ஆக்கிரமிச்சிருந்தாங்க. இந்தியாவும் பிரிட்டிஷ் ராஜின் கீழ் காலனைசேஷன் பண்ணப்பட்டிருந்தது. ஆனா அமெரிக்கா ஏற்கனவே ஒரு சுதந்திர மற்றும் ஜனநாயக நாடாக இருந்தது. இந்த காரணம்னால வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில் இருந்த பல மாநிலங்கள் பிரிட்டிஷ், பிரெஞ்சு மற்றும் ஸ்பானிஷ் காலனிகளாக இருக்கிறதுக்கு பதிலா அமெரிக்காவோட சேர விரும்பினாங்க. இதனால அவங்களுக்கும் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகம் கிடைக்கும்னு இன்றைய டெக்சாஸ் மாநிலமும் மெக்சிகோல இருந்து பிரிஞ்சு 1836ஆம் ஆண்டு அமெரிக்கா கூட சேர்ந்தது. இது போல பல மாநிலங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக அமெரிக்கா கூட சேர்ந்துகிட்டே இருந்தது. அமெரிக்காவின் சைஸும் வளர்ந்து கொண்டே போனது. 50 மாநிலங்கள் மற்றும் வாஷிங்டன் டிசி சேர்ந்ததை தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காங்கிற பேரை வச்சு கூப்பிடுறாங்க. இவ்வளவு மாநிலங்கள் அமெரிக்கா கிட்ட சேர்ந்ததுனால அமெரிக்கா யாருக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலைன்னு நினைக்க வேண்டாம். அன்றைய காலத்துல அமெரிக்கா ஒரு டெமோக்ராட்டிக் நாடாக இருந்தாலும் அமெரிக்காவின் நோக்கமும் முடிஞ்ச வரைக்கும் அதோட எல்லைகளை விரிவாக்குறது தான். இந்த காரணம்னால தான் 1867ல அலாஸ்கா டெரிட்டரிய அமெரிக்கா ரஷ்யா கிட்ட இருந்து $7.2 மில்லியன் விலைக்கு வாங்கியது. அதே மாதிரி பசிபிக் பெருங்கடலின் நடுவுல இருக்கும் ஹவாய் அமெரிக்காவில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறதா தெரியும். ஆனா 1898ல அமெரிக்கா ஹவாய் கிங்டமை வெளியேற்றி அந்த பகுதியை பிடிச்சு அமெரிக்கா கூட சேர்த்தாங்க. அமெரிக்கா பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் போன்ற காலனைசர்ஸ் மாதிரி நடந்துக்கலைனாலும் அவங்க மாதிரி சில விஷயங்கள்ல இருந்தாங்க. உதாரணத்துக்கு பியூர்டோரிக்கோ, குவாம் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய பகுதிகளை 1898ஆம் ஆண்டு அப்போதைய அமெரிக்கன் பிரசிடென்ட் வில்லியம் மெக்கன்லி அமெரிக்காவோட இணைச்சாரு. இதுக்காக பிலிப்பைன்ஸை சுமார் $20 மில்லியன் கொடுத்து ஸ்பெயின் கிட்ட இருந்து வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு பிலிப்பீன்ஸ் ஒரு சுதந்திர நாடாக இருக்கு. 1946ஆம் ஆண்டு அமெரிக்கா கிட்ட இருந்து பிலிப்பீன்ஸ் சுதந்திரம் வாங்கியது.
1900களில் அமெரிக்கா ஒரு பெரிய நாடாக மாறியது. ஏராளமான மாநிலங்கள் அமெரிக்காவோட இருந்தாங்க. ஆமாங்க, பெரிய நாடாக இருந்தா அப்போ அவங்க பொருளாதாரமும் பெருசா இருக்கும். இதுவே உலக ஜிடிபில கணிசமான பகுதியை அமெரிக்கா வச்சிருக்க காரணம். ஆனா இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். அமெரிக்காவின் உண்மையான வளர்ச்சி 1900 இருந்து 1950 தான் நடந்தது. இந்த 50 ஆண்டு காலத்துல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு நினைவு இருக்கா? ஆமாங்க, 2 மிகப்பெரிய உலக போர்கள் நடந்தது. மேலும் இந்த 2 உலக போர்களும் ஐரோப்பாவில் நடந்தது. பிரான்ஸ், ஜெர்மனி, யூகே, ஸ்பெயின், இத்தாலி, ரஷ்யான்னு அனைத்து நாடுகளும் 2 உலக போர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டாங்க. இவங்க எதனால சண்டை போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆவலா இருந்ததுன்னா வேர்ல்டு வார் 1 மற்றும் வேர்ல்டு வார் 2 பத்தின வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்திருக்கு, அதை பாருங்க. சரி, இந்த 2 போர்களிலுமே அமெரிக்கா கொஞ்சம் ஓரமா நின்னு இறுதியில உலக போர்கள்ல அமெரிக்கா பங்கேற்றினாலும் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்கா வழங்கியது. இந்த உலக போர்கள்ல ஏராளமான அமெரிக்க ராணுவ வீரர்கள் இறந்தாலும் பொருளாதார ரீதியா அமெரிக்கா பெருசா பாதிக்கப்படல. ஏன்னா போர் அமெரிக்கா நாட்டுல நடக்கல. மற்றும் உலக போர்ல இருந்து அதிக லாபம் ஈட்டிய ஒரே நாடு அமெரிக்கா மட்டும்தான். ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் மத்திய ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்துக்கும் ஆயுதங்களை வித்து பெரும் லாபத்தை பார்த்தது அமெரிக்கா. அதே சமயம் இந்த உலக போர்னால இங்கிலாந்து, ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் முற்றிலும் அழிந்தது. அதாவது மற்ற நாடுகளின் அழிவை அமெரிக்கா பயன்படுத்திக்கிச்சுன்னு நான் சொல்ல வரல. உலக போரின் அப்போ அமெரிக்காவுக்கு கிடைச்ச இந்த லாபம் ஒரு தற்செயலான விஷயம். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. ஐரோப்பிய நாடுகள்ல போர் தொடங்கிய அப்போ ஐரோப்பியர்கள் அவங்க கரன்சிகள் மதிப்பை இழக்கும், இதனால அவங்க பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும்னு நம்பினாங்க. இதனால அவங்களுடைய வெல்த், அதாவது செல்வங்களை பாதுகாக்க அமெரிக்கா டாலர்களை வாங்க முடிவு செஞ்சாங்க. ஏன்னா அமெரிக்கா டாலர் ஒரு நிலையான கரன்சியாக இருந்ததுனால. உலக போரின் அப்போ அமெரிக்காவும் ரொம்ப நிலையான நாடாக இருந்தது. இதனால நிறைய நாடுகள் அமெரிக்கா டாலரை வாங்கினாங்க. இதன் காரணமா அமெரிக்கா டாலரின் மதிப்பு ரொம்பவே உயர்ந்தது. 1944 2ஆம் உலக போரின் கடைசி கட்டத்துல 44 ஆலைட் கண்ட்ரீஸும் ஒன்னு கூடி அவங்க கரன்சிகளை நிலையானதாக வச்சிருக்க முடிவு செஞ்சாங்க. இதுக்காக அவங்களுடைய கரன்சியை அமெரிக்கா டாலரோடு இணைச்சாங்க. அமெரிக்கா டாலர் தங்கத்தோடு இணைக்கப்பட்டது. ஆலைட் கண்ட்ரீஸ் 2ஆம் உலக போரை வென்றதுக்கு அப்புறம் அமெரிக்கன் டாலர் சர்வதேச கரன்சியாக மாறியது. இதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் மற்றும் வேர்ல்ட் பேங்கை அமெரிக்கா அமைச்சது. GATTங்கிறதும் அப்படி ஒரு முயற்சியாகும். GATTக்கு ஃபுல் ஃபார்ம் தி ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட். இது 1947ஆம் ஆண்டு 23 நாடுகள்னால கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நாடுகள் அவங்க பொருளாதார வளர்ச்சியை உயர்த்துவதற்காக அவங்களுக்கு இடையில வர்த்தக தடைகளை குறைக்கவே இது அமைச்சாங்க. 1995ல GATT வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு அடியில வந்தது. 1950க்கு அப்புறம் அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் 2 முக்கிய வல்லரசு நாடுகளாக உருவெடுத்தன. இங்கதான் இவங்களுக்கு நடுவுல கோல்டு வாரும் ஆரம்பமாச்சு. இந்த கம்யூனிசமுக்கும் கேபிட்டலிசமுக்கும் இடையிலான ஒரு ஐடியாலஜிக்கல் வார்னு கூட இதை சொல்லலாம். ஏன்னா இந்த போர்ல இவங்க நேரடியா சண்டை போட போறது இல்ல, அதுக்கு பதிலா மறைமுகமா ஒருத்தர் தாக்க போறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய நாட்டை எதிர்த்தாலும் சண்டை மற்ற நாடுகள் மூலமா நடக்கும். அதாவது எந்த நாட்டில எல்லாம் கம்யூனிஸ்ட் கருத்துகள் வலுப்பெறுதோ அந்த நாடுகளுடைய அரசாங்கத்தை அமெரிக்கா வீழ்த்தியது. உதாரணத்துக்கு சில சமயங்கள்ல எதிர்கட்சிக்கு பண ரீதியான நிதி கொடுக்கிறது, சில அரசாங்கங்களுக்கு எதிராக பயங்கரவாத குழுக்களுக்கு நிதி கொடுத்து உருவாக்குறது, சில சமயங்கள்ல புரட்சியாளர்களை நேரடியா படுகொலை செய்வதுன்னு. 1964ல பொலிவியா கூப்ப போல சே குவேராவை CIA செயல்பாட்டாளர்கள்னால அவர் கொல்லப்பட்டாரு. அதே மாதிரி ஆபரேஷன் சைக்ளோன்ல சோவியத் யூனியனோட செல்வாக்க தடுக்க ஆப்கானிஸ்தான் தாலிபான் பயங்கரவாதிகளுக்கு நிதி வழங்கப்பட்டது. இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் இது மாதிரி பயங்கரவாத குழுக்கள் உருவாக காரணம். இந்த கோல்ட் வார் காரணத்தினால இது மாதிரி நிகழ்வுகள் பிரேசில், சிலி, அர்ஜென்டினா, ஈரான், காங்கோ, டொமினிக்கன் ரிபப்ளிக்னு பல நாடுகள்ல நடந்திருக்கு. பல நாடுகளுடைய உள்நாட்டு அரசியல்ல தலையிடுறதுனால பல நாடுகள் நேரடியாகவே அமெரிக்காவை நம்பியிருக்காங்க. இது அமெரிக்காவை இன்னும் பவர்ஃபுல்லாக உயர்த்தியது. இந்த காரணம்னால தான் இன்னைக்கு 70க்கும் மேலான நாடுகள்ல 800க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவ தளங்கள் இருக்குது. இந்த கோல்ட் வாரின் போது இதையெல்லாம் செய்ய அமெரிக்கா தன்னோட ராணுவத்துக்கு நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருந்தது. அதனாலதான் அமெரிக்காவின் மிலிட்டரி பவர் இன்னைக்கு உலகிலேயே சிறந்ததாக இருக்கு. 1949ஆம் ஆண்டு யூரோப்ல சோவியத் யூனியனின் செல்வாக்க குறைக்க ஐரோப்பிய நாடுகளோடு சேர்ந்து நேட்டோ கூட்டணியை அமெரிக்கா உருவாக்கியது. இதனாலதான் அமெரிக்கா எப்போதுமே மேற்கு ஐரோப்பிய நாடுகளோடு ஒத்துழைச்சுக்கிட்டு வருது. பெரும்பாலான மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளும் பல ஆண்டுகளா அமெரிக்காவை பெருசா நம்பி இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமா இருந்ததுனால, மற்றும் அமெரிக்காவும் ரொம்ப பவர்ஃபுல் நாடாக இருந்தது. ஆனா இந்த மோசமான விளைவுகளுக்கு எல்லாம் இந்த நாடு மட்டுமே காரணம்னு குறை சொல்ல முடியாது. ஏன்னா அமெரிக்காவில் பல ஜனாதிபதிகள் வந்தாங்க.
அதுல சிலர் அமெரிக்கா ராணுவத்தோட சக்தி மேல அதிக கவனம் செலுத்தினாங்க. அப்படி சில ஜனாதிபதிகள் தான் ரொனால்டு ரீகன், ரிச்சர்ட் நிக்சன், ஜார்ஜ் புஷ் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப். மறுபுறம் சில ஜனாதிபதிகள் அமைதியான கூட்டணி அமையறதுல கவனம் செலுத்தினாங்க மற்றும் ராணுவ சக்தி மேல அதிக அக்கறை காட்டல. அவங்கனால நாடு அமைதியா வளர்ந்தது. அப்படிப்பட்ட ஜனாதிபதிகள் தான் ஏஐ கோர். இவரு துணை ஜனாதிபதியாக இருந்தாரு. ரூஸ்வெல்ட், உட்ரோ வில்சன், ஜிம்மி கார்ட்டர் மற்றும் பராக் ஒபாமா. உட்ரோ வில்சன் தான் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருக்கும்போது 1ஆம் உலக போர்ல இருந்து அமெரிக்காவை விலக்கி வச்சிருந்தாரு. மேலும் 1917 அமெரிக்காவின் தலையீடுனால போரையும் முடிச்சு வச்சாரு. அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியனின் பனிப்போரின் போது இரு நாடுகளும் வல்லரசுகளாக இருந்ததுனால கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும் அமெரிக்கா இல்ல சோவியத் யூனியனோட இணைஞ்சிருந்தது. 1990களுக்கு அப்புறம் சோவியத் யூனியன் சிதைஞ்சதுக்கு அப்புறம் உலகில ஒரே ஒரு சூப்பர் பவர் மட்டுமே இருந்தது. அதுதான் அமெரிக்கா. இது வரைக்கும் நான் அமெரிக்காவை பத்தி சொன்னது எல்லாமே ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா இருந்தாலும் அமெரிக்காவின் உள்நாட்டு காரணங்களும் அமெரிக்காவை சக்தி வாய்ந்த வல்லரசு நாடாக வச்சிருக்கு. அது அமெரிக்காவோட பாலிசிகள் எப்போதுமே திறமையாளர்களை ஈர்த்துக்கிட்டு வருது. அதனால பல திறமைசாலிகள் அவங்க நாட்டை விட்டு அமெரிக்காவுக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. உதாரணத்துக்கு கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ், சத்யா நடேலா, சுந்தர் பிச்சைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளவு ஏன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட ஒரு ஜெர்மனியர். அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பிரபலமானாரு. அதே மாதிரி எலான் மஸ்க் ஒரு சவுத் ஆப்பிரிக்கன். அவரும் அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் பல வெற்றிகளை கண்டாரு. அதுக்குன்னு அமெரிக்காவில குறையே இல்லைன்னு சொல்ல முடியாது. அமெரிக்காவின் சுகாதார அமைப்பு, அதாவது ஹெல்த் கேர் சிஸ்டம் ரொம்ப விலை உயர்ந்தது மற்றும் போதுமானதாக இல்ல. 30%க்கும் அதிகமான அமெரிக்கன்ஸுக்கு சொந்த வீடு கிடையாது. அமெரிக்கால ஒபேசிட்டி அளவு நினைச்சு பார்க்க முடியாத உச்சத்தை எட்டியிருக்கு. அமெரிக்காவில கல்லூரி படிப்பு ரொம்ப விலை உயர்ந்தது. இறுதியா அமெரிக்காவில சரியான துப்பாக்கி சட்டங்கள் கிடையாது. அமெரிக்கா பெரும்பாலும் அவங்களுடைய ராணுவத்துக்கு செலவு பண்றதை விட அவங்க குடிமக்களின் வளர்ச்சிக்கு செலவழிச்சா இன்னும் பெரிய வல்லரசாக இருக்கும். இன்னைக்கு அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அப்புறம் சீனா ஒரு சூப்பர் பவராக மாறிக்கிட்டு வருது. இருந்தாலும் அமெரிக்கா எப்படி தன்னோட நம்பர் 1 வல்லரசு பொசிஷனை தக்க வச்சிருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். விரைவில் இந்தியாவும் ஒரு வல்லரசாக வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe, signing off. நன்றி.